பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் உங்களை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 4 மாதங்களாக உங்களை பராமரித்து பாதுகாத்து போஷிப்பித்தவர், சமாதானத்தின் வழியில் நடத்தினவர் இந்த புதிய மாதத்திலும் உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை பூரணமாய் தருவாராக. தேவன் உங்களுக்காக தந்த நல் வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 26வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், அவர்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். அருமையானவர்களே, திருப்தியுடையவர்களாக தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்களை வழிநடத்துவார். நீங்கள் அவரை துதிக்கும் பொழுது, அவரை நீங்கள் தேடுகிற இந்த நாளிலே உங்கள் இருதயம் நிச்சயமாய் வாழும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, உள்ளத்திலே இதயத்திலே பாரங்கள், வேதனைகள், எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வரும் இந்த காலகட்டங்களில் எங்கு திரும்பினாலும் போராட்டங்கள், எடுக்கிற முயற்சிகள், பிரயத்தனங்கள் தோல்வியில் முடிகின்றன. என்னுடைய வாழ்விலே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை நான் கண்டுகொள்வது கடினம். இதயம் வேதனைப்படுகிறது, பாரப்படுகிறது, ஏக்கங்கள் அதிகரிக்கின்றன. அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த மாதம் இந்த முதல் நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். தேவன் உங்களை திருப்தியாக வழி நடத்துவார். மட்டுமல்ல, கர்த்தரை தேடுகிற நீங்கள் அவரை துதிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் பூரணமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும், நீடூழியாய் வாழும். நசரேயனாகிய இயேசு சொல்லுகிற எந்த ஒரு வார்த்தையும் தவறுவதே இல்லை. ஆகவே எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரி, இதயத்திலே காணப்படுகிற வேதனைகள், இதயத்திலே காணப்படுகிற அந்த உளைச்சல்கள், அது எப்படிப்பட்ட நிலைமை உங்கள் வாழ்விலே குறுக்கிட்டால் உங்களுடைய இருதயம் வாழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரம் சிலருடைய வாழ்வு இதய பலவீனங்களினாலே வேதனைப்படலாம், நோயினாலே அது வேதனைப்படலாம். மருத்துவர்களுடைய கூற்றின்படியாக இது கடினமான வியாதி இதயத்தை தாக்கி இருக்கிறது, வாழ்வை தாக்கி இருக்கிறது என்ற மருத்துவ விஞ்ஞானம் உங்களை கலங்கடித்திருக்கலாம். அன்புக்குரிய சகோதரனே, அருமையான சகோதரி, உங்களுடைய இருதயம் வாழும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை துதியுங்கள், அவருடைய சமூகத்தை தேடுங்கள். கர்த்தரே நமக்கு வாக்கருளி இருக்கிறார். அவரை நீங்கள் தேடும் பொழுது நிச்சயமாய் அவரை கண்டடைவீர்கள். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் பதிலை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் அவருடைய பாதத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றும் பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய ஜெபங்களுக்கும் இயேசு பதிலை தருவார். அதன் மூலமாய் நீங்கள் திருப்தி அடைய முடியும். அதன் மூலமாய் நீங்கள் உங்கள் இதயம் வாழ்வை கண்டுகொள்ள முடியும். எதிலும் நீங்கள் கலக்கமடைய தேவையில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் உங்களை வழிநடத்த இருக்கிறது. அடைக்கப்பட்டு இருக்கிற வாசல்கள் திறக்கும். கடினமான சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுகூலமாய் மாற்றுகிறார். உங்களுடைய வாழ்விலே வரவேண்டிய நன்மைகளுக்குரிய அந்த வாசல்களை, வழிகளை ஆண்டவர் திறக்கிறார். இந்த மாதத்திலே நீங்கள் எந்த குறைவும் இல்லாமல் பூரணர சற்குணராக, பூரண திருப்தியோடு வாழ்வதற்கு அவரை தேடுகிற உங்களுடைய இருதயத்தில் வாழ்வை தேவன் கட்டளையிடுகிறார். ஆகவே எதை குறித்தும் கலங்காமல் கர்த்தரிலே நம்பிக்கை வையுங்கள். இயேசு சொன்ன இந்த நல் வார்த்தை உங்களுடைய வாழ்விலே நிச்சயமாய் நிறைவேறும். நல்ல தகப்பனே, இந்த சகோதரனுக்காக, சகோதரிக்காக நான் செபிக்கிறேன். அப்பா, ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற நல் வார்த்தைக்காக நன்றி. கர்த்தரை தேடுகிற இந்த பிள்ளைகளுடைய இருதயம் வாழட்டும். ஆண்டவரே, எந்த பலவீனங்களும் எந்த மன உளைச்சல்களும் இந்த மாதத்தில் இந்த பிள்ளைகளை தாக்க கூடாது. ஆண்டவரே, விடுதலையோடு முன் செல்லணும். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆரோக்கியமுள்ள மாதமாய் இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் தொடருகிற மாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, திருப்தியோடு வாழ்கிற மாதமாய் இருக்கட்டும். இவருடைய இருதயம் பூரணப்பட, இவர்கள் இருதயம் வாழட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அப்படி நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதி, கன, மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.